சென்னையில் கிளவுட் பர்ஸ்ட் நீரடிக்கு காரணம் என்ன? 2025ஆம் ஆண்டின் முதல் மேகவெடிப்பை ஆகஸ்ட் 30ஆம் தேதி சென்னை எதிர்கொண்டதாக கூறுகிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். குறிப்பாக மணலி, அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த மேகவெடிப்பு மழை பொழிந்தது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் வட கடற்கரை ஓர பகுதிகளில் இன்னும் செயல்திறனுடன் இருப்பதே இதற்கு காரணம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மணலியில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவு 10 மணியில் இருந்து 11 மணிக்குள் 106 மில்லிமீட்டர் மழையும் 11 மணியில் இருந்து நள்ளிரவு வரை 126 மில்லிலிட்டர் மழையும் பெய்துள்ளது. இதன் காரணமாக பல விமானங்கள் பெங்களூரு விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டன. மக்கள் வேலைக்கு செல்லாத இரவு நேரத்தில் மழை பெய்ததால் போக்குவரத்து நெருக்கடியோ மற்ற பிரச்சனைகளோ பெரிதாக ஏற்படவில்லை. அதே நேரம் எல்லா மேகவெடிப்பும் இப்படி இரவில்தான் வரும் என்று கூற முடியாது. எதிர்பாராத விதத்தில் திடீரென பொழியும் தீவிர கனமழைக்கான ஆங்கில சொல் கிளவுட் பர்ஸ்ட். இதை மேகவெடிப்பு என்று பலரும் மொழிபெயர்த்ததாலும் இதற்கு சரியான தமிழ் சொல் நீரடி என்பதே ஆகும். காவிரி படுகை, நீலகிரி மாவட்டங்களில் நீரடி என்ற சொல் புழக்கத்தில் உள்ளது. 1977இல் திருச்சிக்கு மேற்கே இப்படி நீரடி விழுந்து காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதை காவிரி படுகை பகுதிக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்கிறார் எழுத்தாளர் நக்கீரன். முன்பெல்லாம் இந்த அளவுள்ள தீவிர கனமழை ஒரு நாளில் பெய்யக்கூடியதாகவே இருந்தது. ஒரு நாளில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவது கனமழை எனப்படுகிறது. அதற்கு பதிலாக ஒரு சில மணி நேரத்தில் பல 100 மில்லிமீட்டர் அளவு மழை பொழிவது கிளவுட் பர்ஸ்டாக கருதப்படுகிறது. இடியுடன் கூடிய பெரும் திரள் மேகங்கள் இந்த மழையை கொண்டு வருகின்றன. நீரடி நிகழ்வதற்கு காரணம் மேகங்களில் ஈரப்பதமான காற்று சேர்ந்து கொண்டே இருப்பதுதான். இதில் மேகங்கள் மிக பெரிதாக மேல் நோக்கி திரண்டு கொண்டே போகின்றன. வழக்கத்துக்கு மாறாக மேகங்கள் இப்படி திரள்வதால் உடனடியாக மழை பொழியாமல் ஒரு புள்ளியில் வெடிப்பது போல் மழையை பொழிகின்றன. ஒரு சிறு பகுதிகளில் நீரடி நிகழ்ந்தாலும் அது ஏற்படுத்தும் பாதிப்பு குறிப்பிட்ட பகுதியுடன் நின்று விடுவதில்லை. இவை நிலச்சரிவு, திடீர் வெள்ளம் ஆகியவற்றுடன் மலைச்சரிவு பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்துகின்றன. நீரடி என்பதற்கு உலகின் வேறு பகுதிகளில் மாறுபட்ட வரையறை இருந்தாலும் இந்தியாவில் நீரடி என குறிப்பிடப்படுவது எது என்று வானிலை ஆய்வு மையம் வரையறை செய்துள்ளது. 20 சதுர கிலோமீட்டர் முதல் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அல்லது 100 மில்லிமீட்டர் மழை பொழிவதே நீரடி, அதாவது கிளவுட் பர்ஸ்ட். 1969ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான 46 ஆண்டு காலத்தில் 28 நீரடி நிகழ்வுகள் இந்தியாவில் நிகழ்ந்துள்ளன. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்பட்ட நீரடி நிகழ்வுகளில் திடீர் அதிகரிப்பு தென்படவில்லை. அதே நேரம் புனே இந்திய வெப்பமண்டல வானிலை நிறுவனம் 2018க்கு பிந்தைய காலம் சார்ந்து மேற்கொண்ட ஆராய்ச்சியின்படி மினி கிளவுட் பர்ஸ்ட் எனப்படும் குறு நீரடிகள், அதாவது ஒரு மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் அல்லது 50 மில்லிமீட்டர் மழை பொழியும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. ஒரு மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் முதல் 50 மில்லிமீட்டர் வரை மழை பொழிந்ததால் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட சாத்தியம் உண்டு. கடந்த ஆண்டுகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இமயமலை பகுதிகளில் ஏற்கனவே நீரடிகள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டில் கேரளத்தின் வயநாட்டில் முண்டகை கிராமத்தையும் தற்போது உத்தரகாண்டில் தரலி என்கிற கிராமத்தையும் திடீர் வெள்ளம் அடித்து சென்றதற்கு நீரடியே காரணம். தரலி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்டோர் அடித்து செல்லப்பட்டனர். இந்தியாவில் சமீபத்திய ஆண்டுகளில் நீரடிகள் நிகழும் போக்கு அதிகரிக்கவில்லை. அதே நேரம் மினி கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. நீரடிகள் நிகழ்வதை முன்கூட்டியே கணிப்பது கடினம் என்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருதுஞ்சய் மொஹாபாத்ரா. மிக மோசமான பகல் நேர வெப்பநிலை, கோடை மாதங்களில் தீவிர வெப்ப அலை போன்றவை அதிகரித்து வருவது ஒரு பக்கம் என்றால், இதுபோல் கனமழை கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகளும் மற்றொரு புறம் அதிகரித்து வருகின்றன. கிளவுட் பர்ஸ்ட்கள் மிக மோசமான பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்த இருக்கின்றன. காரணம், தீவிரமடைந்து வரும் காலநிலை நெருக்கடி உலக வானிலை அமைப்பில் தொந்தரவுகளை ஏற்படுத்த உள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே வானிலை முன்கணிக்க முடியாததாக மாறி வருகிறது. இந்த பின்னணியில் கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகளும் முன்கணிக்க முடியாததாக இருக்கும் போது நகரங்கள் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உள்ளன. செயற்கைக்கோள் படங்களை வைத்துக் கொண்டு கனமழை, தீவிர மேக கூட்டம் போன்றவற்றை பற்றித்தான் சில மணி நேரத்துக்கு முன் சொல்ல முடியுமே தவிர அது கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வாக மாறுமா என்பது குறித்து முன்னெச்சரிக்கை விடுக்க முடியாது என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. கெடுவாய்ப்பாக 2015க்கு பிறகு கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகள் குறித்த தரவுகளை
புதுப்பிக்காமல் இருந்து வருகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். காலநிலை நெருக்கடியின் காரணமாக இதுபோன்ற கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும் என உலக நாடுகளுக்கு இடையிலான காலநிலை மாற்ற குழு எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகள் குறித்த தரவுகளை புதுப்பிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகிறது என்று தெரியவில்லை. பல பகுதிகளில் வானிலை தகவல் சேகரிப்பு நிலையங்கள் இல்லாமல் இருப்பதால் எந்தெந்த இடங்களில் கிளவுட் பர்ஸ்ட் நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பது குறித்து திட்டவட்டமாக சொல்ல முடியாமல் இருக்கிறது என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில சென்னை வெள்ளங்களின் போது போதுமான அளவு ரேடார் வசதி சென்னை வானிலை ஆய்வு மையத்திடம் இல்லை என்று தமிழ்நாடு அரசு முன்பு சுட்டிக்காட்டியிருந்தது. தற்போது அது சரி செய்யப்பட்டுவிட்டது. அதுபோல் கிளவுட் பர்ஸ்ட் எனப்படும் நீரடி போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்னெச்சரிக்கை விடுப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசு உடனடியாக செய்ய வேண்டும்.